கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் போன வருஷத்துலேருந்தே ரொம்ப பிரச்சனைங்க. கஷ்டத்தின் மத்தியில் கூட எங்களால் உயிர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு கொடுத்த வார்த்தை, ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் நைட்டு பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணேன் கர்த்தர்கிட்ட. ஏசப்பா, என்னுடைய சூழ்நிலை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா? அதே டைமில் அந்த நியூ இயர் நினைவு கூட என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரே அழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏசப்பா, என்னால் உங்கள் சபைக்கு வர முடியலனாலும் நான் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணுறேன்ட்டு அழுதேன். ஏசப்பாக்கிட்ட நான் அழுத கண்ணீர் ரொம்ப. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மகளே, நான் தூங்கும்போது மகளே நீ அழுவாத, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு சொன்னார். என் தேவன் எல்லாவற்றையும் இந்த முதல் ஆண்டிலேயே உன் வாழ்க்கை சீக்கிரமாக துளுரும் சொன்னார். கலங்காத திகழாத சொன்னார் என் தேவன். ஆனால் என் தேவன் உண்மை உள்ளவர், எங்களை காத்தவர். நாங்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அழுதாலும் ஒரு நிமிஷத்தில் கூட எனக்கு விடுதலை கொடுத்த என் தேவன் அவர். அதே போல் கடன் பிரச்சனை தான், சூழ்நிலைங்க மாறல. அதே போல் வட்டி கட்ட முடியல. எங்களால் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வாங்கிட்டோம், ஆனால் எங்களால் வட்டி கூட கட்ட முடியல. ஆனால் இப்போ என் தேவன் இந்த வருஷம் கொடுத்த வார்த்தை வேறு 1 ஆண்டுன்னு கொடுத்தாரு. ஆனாலும் என் தேவன் இப்போது இந்த 6 மாதத்துக்குள்ளவே, அதாவது இந்த மாதத்தில் எனக்கு 1 லட்ச ரூபாய் முடிக்கிறதுக்கு என் தேவன் உதவி செஞ்சார். அழுதேன், ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, என் சூழ்நிலை மாறணும்னு அழுதேன். ஆனால் என் தேவன் வட்டி இல்லாமல் வட்டி அசலோட 1 லட்ச ரூபாய் கடனை எனக்கு கிருபையாக அமைச்சு கொடுத்தாரு என் தேவன். ஆனால் அவர் உண்மையானவராக இருக்கிறாரு, எங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிறாரு. என் தேவனை இனிமேலும் நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனை இதுக்கு மேலே எங்களை உயர்த்த போகிற கிருபைக்காய் நன்றி. அவருக்கு செஞ்சு முடித்த காரியத்துக்காய் நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்.